வணக்கம். சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு திரைப்படங்கள் இருக்க வேண்டும் என்று புதுவையில் நடந்த இந்திய திரைப்பட விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்படக் கழகம், அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய இந்திய திரைப்பட விழா 2011 சுய்புரன் வீதி அலையன்ஸ் பிரான்சிஸ் திரையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் வரவேற்று பேசிய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நல்லாம், நவதர்ஷன் திரைப்பட கழக தலைவி சாய்குமாரி ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறந்த திரைப்படத்திற்கான விருதை அங்காடி தெரு படத்திற்காக இயக்குநர் வசந்தபாலனுக்கு வழங்கினார். பின்னர் பேசுகையில், நல்ல திரைப்படங்களுக்கு பரிசு வழங்கினால் மேலும் பல நல்ல படங்களை உருவாக்குவர் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்படுகிறது என்றும், சமுதாயம் மற்றும் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு திரைப்படங்கள் இருக்க வேண்டும் என்றும் பேசினார். நிறைவாக செய்தி விளம்பரத்துறை உதவி இயக்குநர் மோனிக் சேவியோ நன்றி கூறினார். புதுவை சாரம் கலெக்டர் அலுவலகத்தில் இடைத்தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை இந்திரா நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் சாரம் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான திரு தீபக் குமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் ஏதும் உள்ளதா என்று ஆராயப்பட்டது மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும், அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் அமைதியாக தேர்தல் நடத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் இந்திரா நகர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன், எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளத்தில் பட்டப்பகலில் ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் வீடு புகுந்து அதிமுக பிரமுகரை சரமாரியாக வெட்டி கொன்றது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. புதுவை வானராப்பேட்டையைச் சேர்ந்த கந்தசாமி என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. மேலும் இவர் பெயர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ரவுடிகள் பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தது. மேலும் கடந்த 2009ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக சிலர் அவரை கொலை செய்ய முயன்றனர். ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்நிலையில் கந்தன் நேற்று பிற்பகல் தமது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தபோது 10 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. மேலும் வீதிக்கு இழுத்து வந்து கந்தனின் உடலை கூறு போட்டது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது மாமனார் அந்தரத்தை தலையில் அடித்து தாக்கிவிட்டு தப்பி ஓடியது. பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த கொடூர கொலையினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலை அறிந்த கந்தனின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் முன் திரண்டனர். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன், தெற்கு எஸ்பி நந்தகோபால், முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் மற்றும் அதிரடிப்படை பாலகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 120 காட்சி பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை பள்ளி முதல்வர் பாஸ்கரன் துவக்கி வைத்தார். இதில் மாணவிகளின் 120க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தன. அறிவியல் ஆசிரியர்களின் உறுதுணையோடு மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகளை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவியர்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இதில் சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து பரிசளிக்கப்பட உள்ளது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். சில நாட்களாக குறைந்த தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் விலை 21,000 தாண்டியது. சில மாதங்களாகவே ஏற்றத்துடன் இருந்த தங்கத்தின் விலை கடந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கத்தில் 18,000 தாண்டியது. அது மேலும் உயர்ந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி 21,000 தாண்டி ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் சிறிது சிறிதாக குறைந்து ஒரு சவரனுக்கு 1,500 ரூபாய் வரை குறைந்தது. இருப்பினும் அவ்வப்போது தேவை மாற்றத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை கண்டது. ஆனால் விலை உயர்வில் இருந்த வேகம் விலை இறக்கத்தில் இல்லை. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் கிராமுக்கு 74 ரூபாய் உயர்ந்து 2,668 ரூபாய்க்கும், சவரனுக்கு 592 ரூபாய் உயர்ந்து 21,344 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அதேபோன்று வெள்ளியும் ஒரு கிலோவுக்கு 1,475 ரூபாய் வரை உயர்ந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக 3 பேருக்கும் அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனை நியாயமானது என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் கூறுகையில், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் 15 அப்பாவி இந்தியர்கள் தீவிரவாதிகளால் மனித வெடிகுண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டனர். இப்படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொலையாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு 4 பேருக்கு தூக்கு தண்டனையும் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு மற்ற 3 பேர் சார்பாக அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று தமிழகம் மற்றும் புதுவையில் பலவித போராட்டங்களை நடத்துகின்றனர். மேலும் 16 நபர்களை கொலை செய்த 3 வரையும் அப்பாவி என்று கூறுகின்றனர் என்ற அவர் தொடர்ந்து தீவிரவாதங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற போதிலும் பயங்கரவாத படுகொலை சம்பவங்கள் குறையவில்லை. எனவே 3 விரைவில் தண்டனை நிறைவேற்றப்பட்டால் தீவிரவாதிகளின் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த 3 நீதிமன்றம் அளித்த அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை நியாயமானதே என்றும், இது தொடர்பாக அரசியல் சாசனப்படி உச்சநீதிமன்றம், மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதி சேர்ந்து எடுக்கும் முடிவுகளே இறுதியானது என்று ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் கூறினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் தேசிய ஊட்டச்சத்து வார விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக புவி அறிவியல் கருத்தரங்கு கூடத்தில் தேசிய ஊட்டச்சத்து வார விழா நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் மதுர் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக இந்திய கவுன்சில் மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் ஊட்டச்சத்து துறை தலைவர் டாக்டர் சசிசேகரன் கலந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர் பாராட்டினார். நிறைவாக பேராசிரியர் பிரதீப் குமார் ரெட்டி நன்றி கூறினார். விழாவில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் இலவச அரிசி திட்டம் தடையின்றி மக்களை சென்றடைய யூனிட் முறையை அமுல்படுத்த வேண்டும் என்று லோக் ஜனசக்தி மாநில தலைவர் உமாசுதன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் உமாசுதன் கூறுகையில், லோக் ஜனசக்தியின் தேசிய அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர் ராம்விலாஸ் பஸ்வான் தலைமையில் நடைபெறும் பயிற்சி முகாமில் பங்கேற்க எனது தலைமையில் புதுவை நிர்வாகிகள் குஜராத் செல்ல உள்ளோம் என்றும், மேலும் புதுவையில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்படும் சிறப்பு கூறு நிதியினை அந்த துறையை சார்ந்த அமைச்சரே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். நலவழித்துறை, சுகாதார துறைகளில் நிலவும் குறைகளை களைய சிறப்பு நடவடிக்கைகளை முதல்வர் மேற்கொள்ள வேண்டும். பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கும் உரிய சான்றிதழை வழங்கி கல்வி வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு அளித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர் தொடர்ந்து புதுவை அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் இலவச அரிசி திட்டத்தில் ஒரு நபர் உள்ள குடும்ப அட்டைதாரரும் 25 கிலோ அரிசி பெறுகின்றனர். 4 நபர் மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட அட்டைதாரரும் 25 கிலோ அரிசி பெறுகின்றனர். இத்திட்டத்தால் அரசின் அதிகப்படியான நிதி வீணாகி கொண்டிருக்கிறது. எனவே அரசின் திட்டங்கள் தடையின்றி மக்களை சென்றடைய யூனிட் முறையை அமுல்படுத்தி நபர் ஒன்றுக்கு இத்தனை கிலோ அரிசி என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் திட்டங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலைகளை கடந்த 1 ஆண்டாக வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது பொறுப்பேற்றுள்ள முதல்வர் இதில் தலையிட்டு உடனடியாக இலவச வேட்டி சேலைகளை வழங்க உத்தரவிட்டார். ஆனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் புதுவையில் மற்ற பிராந்தியங்களில் வழங்கப்பட்ட நிலையில் காரைக்காலில் இதுவரை வழங்காதது கண்டனத்திற்குரியது. எனவே இந்த விஷயத்தில் முதல்வர் தலையிட்டு காரைக்காலில் வசிக்கும் மக்களுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முன்பு மஞ்சள் அட்டைக்கு 15 கிலோ அரிசி காரைக்காலில் வழங்கப்படாமல் இருந்தது. இதுகுறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின் உடனடியாக வழங்க உத்தரவிட்டார். எனவே இனிவரும் காலங்களில் மாநிலம் முழுவதும் திட்டங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவாதம் தர வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மத்திய அரசு கலாச்சார பாதுகாப்பு மற்றும் பயிற்சி மையம் சார்பில் எண்ணெய் ஓவியம் தீட்டும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மத்திய அரசு கலாச்சார பாதுகாப்பு மற்றும் பயிற்சி குழுமம் சார்பில் எண்ணெய் ஓவியம் தீட்டும் பயிற்சி முகாம் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமையில் துணை முதல்வர் சோமசுந்தரம் முன்னிலையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நளினா வரவேற்று பேசிட ராஜபெருமாள் எண்ணெய் ஓவியம் வரைவது குறித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார் மற்றும் ஓவியங்களின் சிறப்புகள், வண்ணம் தீட்டும் முறை, ஓவியங்களின் வகைகள், பண்டைக்கால ஓவியத்தில் இருக்கும் சிறப்புகள், இயற்கை வண்ணங்கள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை பற்றி எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் அவர் தீட்டிய ஓவியங்கள் பல பார்வைக்கு வைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட ஒருங்கிணைப்பாளர் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.